மக்களே, இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. இன்றைக்கி முருகன் கோயிலுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுவும் எட்டுக்குடிங்கிறவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி காலை 6 மணிக்கே டூர் போயிருந்தோம். அதில் காவடி தான் பார்த்தோம். எவ்வளோ கூட்டம் பாருங்க. காலை 6 மணிக்கே கூட்டம், நிறைய கூட்டம். நிற்க விட இடம் இல்லாமல் கூட்டம் அப்படியே பிதுங்கி வழிஞ்சிச்சு. லைன்லேயே ஃபாலோ பண்ணி கரெக்டாக போனோம். லைனில் போய் இது முருகனை தரிசிக்கிறதுக்காக போயிருந்தோம். பாருங்கள், முருகனை தரிசிக்கிறதுக்கு இந்த செல்ஃபோன் அலோடு கிடையாது, ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஆனால் தெரியாமல் பாக்கெட்டில் வச்சுட்டு எடுத்துட்டான். நல்லா க்ளியராக இருக்காது. பாருங்கள், சிங்காரோட உள்ளே இருக்காது. ஐயர் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பால் அபிஷேகம் வாங்கி அவங்களே அபிஷேகம் பண்ணி நீங்கள் எந்த பாலை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே பால் அபிஷேகம் பண்ணிட்டு அதில் பாதி பாலை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சுவாமி மேலே பட்ட பாலை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துக்கலாம். அது இல்லாமல் ஐயருக்கெல்லாம் காணிக்கை கொடுக்கணும். ஒவ்வொரு ஐயரும் காணிக்கையை கேட்டு வாங்கணும். பாருங்கள், சிங்காரோட பாருங்கள் சூப்பராக இருக்காது. இந்த கிட்ட போய் எடுக்க முடியல. தூரத்துலேருந்து எல்லாமே க்ளியராகவும் தெரியல. உள்ளே போனால் அவளை பக்தி பார்த்திங்கன்னா பாலை பாருங்கள். பாலை 30 பால் நம்மகிட்டே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஓம் சரவண